எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புத்தகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்ம பஃபட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வைங்களேன், ஒரு 500 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பேங்கை எப்படி 400 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் அப்படிங்கிறதான் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. முழுமையாக கேளுங்க. அவருடைய எதுக்காக அவ்வளோ கம்மியான விலையில் அவருக்கு அந்த பேங்க் கிடச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சாப்டரில் அந்த ஃபஸ்ட் 2 பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பஃபட்டோடைய செக்ரட்டரியை பற்றி போட்டிருக்கிறாங்க. பஃபட்டோடைய செக்ரட்டரி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பெண்மணி. பஃபட்டோடைய ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியே ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பெண்மணியை மீறி உள்ளே யாருமே போக முடியாது. அது பஃபட்டோடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பஃபட் வந்து விருப்பப்படலை, அவருடைய மனைவியை வந்து இப்போ சந்திக்க விருப்பப்படலை அப்படின்ட்டு செக்ரட்டரிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஒய்ஃப் உள்ளே போகணும்னு நினச்சா கூட அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பஃபட்டுக்கு லாயலாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால் வந்து பஃபட்டோடைய மனைவி சூசிக்கும் இந்த செக்ரட்டரிக்கும் நிறைய இடத்துல வந்து கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் செக்ரட்டரி கொடுக்கப்பட்ட டியூட்டியை அவங்க அந்த பெண்மணி கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பஃபட் வந்து ஒரு மீட்டிங்கில் யாரோ ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க பஃபட்டோடைய கண் அசைவை வச்சு பஃபட் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத துல்லியமாக கணக்கிடுற அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பெண்மணி வச்சுங்களேன். இவங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்களை வெளியேற்றணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம பஃபட்டுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனசு இல்லை. ஒருத்தவங்க மனசை புண்படுற மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாது பஃபட். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இப்படி கை வைக்கிறது, இப்படி பார்க்குறது, புருவத்தை ஒசத்துறது, அப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான சிம்பிள்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த செக்ரட்டரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. பஃபட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பஃபட்டோட ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு விஷயத்தை பஃபட்டோடைய காதுக்கு கொண்டு வராங்க. என்னென்னா, ஒரு பேங்க், அந்த பேங்க்கை வந்து விற்பனைக்கு வருது, அந்த பேங்க்கை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. அந்த பேங்க் என்னென்னா, அமெரிக்கா வந்து அவங்க நாணயத்தை, அமெரிக்காவோட நாணயத்தை அச்சிடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பேங்க் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சாதாரண சின்ன பேங்க் இல்லைங்க. நம்ம ஊரில் இப்போ எப்படி ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கோ, அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கி, அந்த வங்கிக்குன்னு தனியாக ஒரு நாணயம் இருந்திருக்குங்க. ஏன்னா அப்போ வந்து அமெரிக்கா நாணயம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வங்கி தனியாக அவங்களுக்குன்னே ஒரு நாணயத்தை அச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அச்சிட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு $10 மதிப்புள்ள ஒரு நோட்டில் அந்த வங்கியோடைய ஓனருடைய ஃபோட்டோ அதில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ₹10 தாளில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் வைங்களேன், அந்த காலகட்டங்களில் அந்த வங்கியோடைய தலைவருடைய ஃபோட்டோ வந்து அது அவங்க அச்சடித்த $10 நோட்டில் இருந்திருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய பேங்க்கை எப்படி பஃபட் வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பஃபட் போய் அந்த வங்கி அதிகாரியை அந்த வங்கி ஓனரை பார்க்குறாரு. அந்த வங்கி ஓனரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பேங்க்கை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வந்து 76 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வந்து இந்த பேங்க்கை ரன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவர் கையால் தான் வந்து சம்பளத்தை கொடுப்பார். அப்படி சம்பளத்தை கொடுக்கும்போது இப்போ ஓனர் கையால் இருந்து ஒரு லேபரை வந்து கையில் காசு வாங்குறாரு அப்படின்னா, என்றைக்குமே வந்து லேபரருக்கு வந்து ஓனருக்கு துரோகம் செய்யணும்னு மனசே வராது. நேரடியான இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிறா இருந்தாலும் ஓனர்கிட்ட நேரடியாக ஐடியா சொல்ல முடியும். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா இருந்தாலும் ஓனர்கிட்ட நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேங்க் ஓனர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பேங்க்கில் எங்கெங்கெல்லாம் லாக்கர் காலியாக இருக்குது அப்படிங்கிறது கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அங்கே அந்த காக்டெயில் பார்ட்டியில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இது மாதிரி என் பேங்க்கில் ஒரு லாக்கர் காலியாக இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுவாராமா. அது வந்து இவர் வந்து சின்ன பேங்க்கு கிடையாதுங்க. ஹெச்டிஎஃப்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கிக்கு ஒரு தலைவர். அவர் போய் இந்த மாதிரி போய் எங்கள் லாக்கருக்கு வாங்கிங்க அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவர் அந்த வங்கியை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து அந்த வங்கியை வாங்குறதுக்கு வேறொரு நிறுவனம் வந்திருக்குது. அந்த வங்கியோட நிறுவனத்தை வாங்க வந்தவங்களை போய் XYZ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் வைங்களேன். அவங்க வந்துட்டு இந்த வங்கியெல்லாம் பார்த்துட்டு இந்த வங்கி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஆடிட்டிங் பண்ணால் தான் வந்து இந்த கம்பெனியை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த ஓனருக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை.
என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அவரு பார்த்து பார்த்து வளர்த்தி உருவாக்கின ஒரு பேங்க்கை இந்த மாதிரி சந்தேகப்படுறது, இந்த மாதிரி பேங்க்கை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் போய் நம்ம போய் பேங்க்கை கொடுக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் விவசாயம் நடக்குதுன்னு வைங்களேன். எங்கள் தாத்தா வந்து உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்கு காப்பி தண்ணியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போவேன். சரிங்களா? சின்ன வயதில் இருக்கும்போது போவேன். இப்போலாம் தண்ணி இல்லைங்க, விவசாயம் பண்ணுறதில்ல. அந்த காலகட்டங்களில் போவேன். போகும்போது தவறுதலா எங்கேயாச்சு நான் செருப்பு காலோட நான் வந்து அந்த உழவு ஓட்டுன காட்டுக்குள்ள காலை வச்சுட்டேன்னு வைங்களேன், ஊரில் இருக்க அத்தனை கெட்ட வார்த்தையும் என் வசம் எனக்கு விழுவும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பூமியை அப்படி நேசிக்கிறாங்க. அப்படி நேசிக்கக்கூடியவங்க வந்து அந்த பூமியை வேறு யாரோ கையில் போயிட்டு அதில் பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த பூமியை ப பண்ணிட்டுருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துலயே உயிரை மாய்ச்சுக்குவாங்க. இல்லை உயிர் போயிரும். ஏன்னா அதை தாங்க முடியாது. இப்போது நம்மலாம் போனோம்னாங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனோம் அப்படின்னா, நம்ம என்ன பேசுவோம்? எங்கிட்ட இருக்க லேண்டு இந்த ஏரியாவில் இந்த விலைக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பெரிய ஆளுகள்லாம் பாருங்கள், வயதானவர்கள பார்த்துங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்துங்களேன், அவங்க போய் உட்காந்துட்டு அவங்க என்ன தெரியுங்களா பேசுவாங்க? மஞ்சள் இவ்வளோ போட்டிருக்கேன், கரும்பு இவ்வளோ போட்டிருக்கேன், கடலை போட்டிருக்கேனே, இது அறுவடைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒழிய, என்ன விலைக்கு விற்றுன்னு கூட பெருசாக பேச மாட்டாங்க. தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரேஷனுடைய கேப். இதே மாதிரி தான் வந்து அந்த வங்கியை வாங்குறவங்க வந்து வங்கியை குறை சொல்கிறதுனால அந்த வங்கி ஓனருக்கு வந்து அது பிடிக்கல. ஆனால் அதே சமயம் பஃபெட் போகிறாருங்க. பஃபெட் போய் இவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாரு. பஃபெட் ஒரு ரேட்டை சொல்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு வந்து அந்த XYZ கம்பெனி வந்து 500 கோடிக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, பஃபெட் சொன்ன விலை வந்து 400 கோடி தான். ஆனா, இந்த வங்கியோட ஓனருக்கு வந்து பஃபெட் கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டுருக்காரு. என்ன உத்தரவாதம் குடுத்தாருன்னா, இங்க இருக்க வேலை செய்யக்கூடியவங்கள நான் மாத்த மாட்டேன். வங்கிக்கு நான் வந்து எந்த ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்த மாட்டேன். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுனால, அந்த வங்கியோட ஓனர் இவருக்கு கம்மியான விலைக்கு குடுக்க முடிவு செஞ்சுட்டாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 4ல 1 பங்குக்கு தான் ஓனர். ஆனா, இவரு தான் வந்து வங்கிய மொத்தமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. மீதி இருக்கிற பார்ட்னருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இது மாரி நான் பஃபெட்டுக்கு தான் நான் என்னுடைய ஷேர குடுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பஃபெட்டுக்கு குடுக்கலாம். இல்ல நீங்க XYZ கம்பெனிக்கு தான் குடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து இந்த வங்கிய நிர்வாகம் பண்ண மாட்டேன். நீங்க தான் நிர்வாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, எல்லாருமே வந்து பஃபெட்டுக்கே வந்து அந்த வங்கிய வந்து குடுத்துடுறாங்க. அந்த வங்கிய பஃபெட்டும் வாங்கிறாரு. வாங்கிட்டு அவருக்கு நம்ம பஃபெட் இது நாள் வரை விளம்பரத்திலேயே அ அவருடைய ஃபோட்டோவ விளம்பரப்படுத்திக்க விருப்பமே இல்ல. ஆனாலும் அந்த வங்கியோடைய டாலர்ல நம்மளுடைய ஃபோட்டோ வந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் நெனச்சு ஒரு ஆசைப்படுறாரு. அதோட இந்த இத முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டர்ல நம்ம வேறய பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.